ஹலோ குக்கீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பீஸ்ஃபுல்லான அனிமே பார்டெண்டர் கிளாஸ் ஆஃப் காடோட எபிசோட் 7 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹோட்டல் கார்டினல்ல பிசினஸ் பிளானிங் டிவிஷன் கூட இப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மீட்டிங் எதுக்காகனா ஒரு இவெண்ட்டுக்காக இவங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ் வச்சாகணும். பட் அது எந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் வைக்கிறது அப்படின்றதுதான் இவங்க இப்போ டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல ஒரு டீம் என்ன சொல்றாங்க, நம்ம ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல வைக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வைக்கிறோம்னு சொல்றாங்க. அச்சோ, இதுல நம்ம எதை சூஸ் பண்றதுன்னு சொல்லி இவங்க முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம மீவா அண்ட் யுகாரி போற இடம் தான் ஈடன் ஹால். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரியூ தானே இவங்களுக்காக சால்வ் பண்ணி தருவா. அங்க போன உடனே ரியூ கிட்ட நச்சரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் எங்களோட வெல்கம் ட்ரிங்க்ஸ் நீங்க தான் மேக் பண்ணி தரணும், அதுக்கான லிஸ்டும் நீங்க தான் போடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ரியோ ஐயோ இந்த டைமும் என்னையே நச்சரிக்கிறாங்களே, நான் என்னதான் பண்ண போறேன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் பார் கேல வேலை செஞ்சுட்டு இருந்த கெல்வின் அப்படின்ற பையன் அங்க என்டர் ஆகுறாங்க. உள்ள வந்ததும் அவன் ரியூ கிட்ட ப்ளீஸ் எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் நீங்க இந்த ஹோட்டலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்க பார் கேல தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மீவா கேட்க இவன் உடனே உட்காந்து சொல்றான், இல்ல என்ன ஃபோர்ஸ் பண்ணி குவிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோ நீ உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட அந்த ட்ரிங்கையும் கொடுத்துட்டு அவனை பேச சொல்றாங்க. அப்பதான் அவன் ஒரு பிக்சரை காமிக்கிறாங்க. இந்த ஹோட்டலை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும் போதுதான் அங்க இருக்கிற மீவா சொல்றா, ஆமா இது ஒரு சிங்கப்பூர்ல பெரிய ஹோட்டல் ஆச்சுன்னு சொல்லும் போது கெல்வின் சொல்றான், இந்த ஹோட்டலோட உரிமையாளர் தான் என்னோட அப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு அண்ணா இருந்தா, நாங்க எல்லாருமே ஜப்பானுக்கு செரி பிளாசம்ஸ் பாக்குறதுக்காக தான் வந்தோம். ஆனா கடைசியில எங்க அண்ணா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. சோ அவர் இறந்ததுமே நெக்ஸ்ட் நான் தான் அந்த பிசினஸ் எடுத்து நடத்தணும்னு சொல்லி எங்க அப்பா ரொம்பவே என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல அவர் தான் என்ன பார்டெண்டிங் பண்ண சொன்னாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து அந்த டிஸ்டிலரிக்கு வந்தனோ அன்னைக்கே என்னோட வியூ பாயிண்ட் எல்லாம் மாறி போயிடுச்சு. எனக்கு பார்டெண்டிங் பண்ண பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனாலதான் இப்போ நான் பார்டெண்டர் ஆகணும்னு சொல்லி ஆசையில இருக்கேன். பட் என்னோட அப்பா விடவே மாட்டாரு. உடனே இப்ப சிங்கப்பூர் வந்து பிசினஸ் எடுத்து நடத்துன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் எனக்கு நீங்க எப்படியாச்சும் கிளாஸ் ஆஃப் காட சொல்லி கொடுங்க. அதை நான் எப்படியாச்சும் எங்களோட அப்பாக்கு நான் செஞ்சு காமிச்சேன்னா என் மேல அவருக்கு நம்பிக்கை வந்துரும், கண்டிப்பா என்ன பார்டெண்டிங் பண்ண விடுவாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான், கண்டிப்பா என்னால கிளாஸ் ஆஃப் காட உனக்கு சொல்லி தர முடியாது, பட் ஸ்டில் இந்த இடத்துல உனக்கு என்னால ஜாப் வாங்கி தர முடியும். சோ இங்க நீ எப்படி ஒர்க் பண்றது டெக்னிக்ஸ் எல்லாம் நீயா தான் கத்துக்கணும், நான் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, ஒண்ணுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவனுமே ஓகே சொல்றாங்க. சோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹெச்ஆர் கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க, நம்ம ரியூ கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டோம், ஆனா இவன் இவ்வளவு நாள் எடுத்துக்கிறான், யூசுவலா இவ்வளவு நாள் எடுத்துக்கவே மாட்டானே, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் சரி வா நம்ம சீக்கிரம் ஈடன் ஹாலுக்கு போலாம், ஏன்னா இன்னைக்குதான் கெல்வின் அவங்க அப்பாக்கு காக்டெயில் மேக் பண்ணி தர போறான். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஈடன் ஹாலுக்கு போறாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே கெல்வினோட அப்பா அங்க வந்துடுறாரு. உள்ள வந்து உட்கார்ந்து அடுத்த செகண்டே நம்ம கெல்வின் என்ன பண்றானா சிங்கப்பூர் ஸ்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிங்க மேக் பண்ணி இவருக்கு குடுக்கறாங்க. அதை பார்த்த உடனே இவர் அதை டேஸ்ட் கூட பண்ணாம பிளைட்டுக்கான டிக்கெட்டை வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு உனக்கு உன் முன்னாடி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும்னே தெரியல, அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கோ, அப்புறம் நீ பார்டெண்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு வா. நீ எதுவுமே தெரியாம ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீ கண்டிப்பா என்னோட பிசினஸ் தான் எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. ஆனா கிளம்புறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கெல்வின் என்ன பண்றான், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறாருங்க. சோ நெக்ஸ்ட் ட்ரிங்க் நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் உடனே நம்ம ஹீரோ கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கான். சோ இவங்க எல்லாரும் இப்போ இன்னொரு பார்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறான், எதுக்கு நீ பர்டிகுலரா சிங்கப்பூர் ஸ்லிங் மேக் பண்றேன்னு சொன்ன, ஏன்னா இத 2 வேஸ்ல மேக் பண்ணலாம், ஒன்னு ராஃபிள் ஸ்டைல் அண்ட் இன்னொன்னு சாவாய் ஸ்டைல், நீ எதுக்கு பர்டிகுலரா ராஃபிள் ஸ்டைல சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் கெல்வின் சொல்றான், இல்ல என்னையும் எங்களோட அப்பாவையும் ஒன்னா சேர்க்கிற ஒரே விஷயம் சிங்கப்பூர் மட்டும்தான், சோ அதனாலதான் இந்த ட்ரிங்க நான் அவருக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாங்க. உங்க அப்பா ஒரு விஷயத்த சொன்னாரு தெரியுமா, சர்வீஸ் அப்படின்றது அதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு டேர்ம் ஒன்னு பார்டெண்டிங்ல இருக்கு, ஹாஸ்பிஸ் அப்படின்னு சொல்லி, அதுக்கான அர்த்தம் ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்ம முன்னாடி இருக்கிற கெஸ்டுக்கு அவங்களோட மனசு இதமாகிற அளவுக்கான ட்ரிங்க்ஸ் தான் நாம அவங்களுக்கு சர்வ் பண்ணணும். சோ உன்னோட அப்பாவை நான் அன்னைக்கு பார்த்த வரைக்குமே அவர் ஒரு தலைவலியில இருந்தாரு. சோ அந்த சமயத்துல நீ இந்த ட்ரிங்க கொடுத்த அப்படின்னா அவருக்கு இன்னும் தான் எக்ஸாஸ்ட் ஆவாரு, ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரிங்க். பட் நீ அதை எதையுமே கவனிக்காம நீ அவருக்கு ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ட்ரிங்க்
ட்ரிங்க் மேக் பண்ணி கொடுத்தேன், அதனாலதான் அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இன்னொரு 2 கேர்ள்ஸும் வராங்க. அவங்க தாங்க யூரி அண்ட் கியோகா. இவங்களும் வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அண்ட் நாங்களும் இந்த காம்படிஷனுக்காக தலையை பிச்சுக்கிறோம், ஏன்னா ஒரிஜினல் காக்டெயில தான் நாங்க அங்க சர்வ் பண்ணணும். சோ இன்னமும் நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே இவங்க ரியோ கிட்ட அட்வைஸ் கேக்குறாங்க. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரியான காக்டெயில் அவார்ட் காம்படிஷன்ல எல்லாம் கலந்துக்கிட்டீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்கன்னு சொல்லும் போது என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது, இங்க ஒர்க்க பத்தி நம்ம பேசுறதுக்கு வரவே இல்ல. பட் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். என்னதான் நம்ம வெளியில ஒரு சின்ன ஐஸ் மலையை மட்டும் பாக்குறோம் அப்படின்னா அது தண்ணி கடையில அவ்வளோ பெரிய மலையா இருக்கும். அதே மாதிரிதான் நமக்கு வர வலி, வேதனை, சந்தோஷம், துக்கம் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல நீ விடாமுயற்சியா பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் பெருசா இருக்கும். சோ உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சா கண்டிப்பா எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த டாக் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இவங்க ஒரு ஃபேவர் வச்சிருப்பாங்களா, அந்த வெல்கம் ட்ரிங்க், அதை கிரியேட் பண்ணி கார்டினல் ஹோட்டலுக்கு போயிட்டு அதை எல்லாருக்குமே சர்வ் பண்றான். சர்வ் பண்ணி எல்லாரும் சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் இது வெல்கம் ட்ரிங்க் அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே டவுட் வந்துருது. இப்போ மீவா அண்ட் யுகாரிக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுறாங்க. இல்ல ரியோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா மீவா என்ன பண்றானா, ஹோட்டலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவன் சொல்றான், நான் எப்பவுமே என்னோட கஸ்டமர்ஸ் நேர்ல பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வந்து ட்ரிங்கா அவங்களுக்கு கொடுப்பேன். ஆனா வெல்கம் ட்ரிங்க்னு வரும்போது நான் யாரையுமே பார்க்காத ஒரு ஃபேஸ்க்கு என்னால எப்படி ஒரு ட்ரிங்க் மேக் பண்ண முடியும், அதனாலதான் என்னால அதை கரெக்டா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவன் இன்னொரு விஷயம் சொல்றான், இவரோட மாஸ்டர் இவனுக்கு சொல்லி கொடுத்த விஷயம், எப்பவுமே ஒரு ட்ரிங்க் அப்படின்னு வந்தா அது ஒரு சோல இதமாக்கணும், அதுதான் ஒரு பெஸ்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளுக்கு ஒரு ட்ரிங்க் மேக் பண்ணி தராங்க. இந்த ட்ரிங்கோட பேர் தான் கின் அண்ட் டானிக். இவன் உடனே சொல்றான், நான் எப்போ மிஸ்டேக் பண்ணாலும் என்னோட மாஸ்டர் எனக்கு இதுதான் மேக் பண்ணி தருவாங்க, இது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ட்ரிங்க்னே கூட சொல்லலாம் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அங்க இருந்து கெல்வின் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல இருந்து அவன் நிறைய விஷயத்தையும் கத்துக்கிறான். உடனே மீவாவும் சொல்றா, உங்களோட மாஸ்டரை நானும் ஒரு நாள் பாக்கணும்னு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் கெல்வினையுமே இவ உற்சாகப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க இந்த சமயத்துலதான் கெல்வினோட அப்பா அகைன் அங்க வராருங்க. வந்த உடனே இவன் அகைன் சிங்கப்பூர் ஸ்லிங்க தான் மேக் பண்ணி தரான், பட் வேற ஒரு ஸ்டைல்ல மேக் பண்ணி தராங்க. இவங்களோட அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டைல் நான் வேணான்னு சொன்னதுனால இப்ப செகண்ட் ஸ்டைல் நீ ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தயவு செய்து குடிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. உடனே அதை அவரு குடிச்சு பாக்குறாரு. அவரோட கண்ணு முன்னாடி வந்தது எல்லாமே செரி பிளாசம்ஸ்ங்க. கெல்வின் சொல்றான், நம்ம எல்லாருமே ஒன்னா செரி பிளாசம்ஸ் பார்க்கதான் நம்ம அங்க வந்தோம், ஆனா துரதிருஷ்டவசமா அண்ணா அங்க இறந்து போயிட்டாங்க. சோ எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது, அண்ணா இறந்ததுனால மொத்த சுமையும் நீங்க மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ எனக்கு அதை தரணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இப்படி நீங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, ஆனா எனக்கு பார்டெண்டிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் எல்லாமே சொல்றான். உடனே அவரு அது குடிச்ச உடனே அவருக்குமே பழைய நினைவுகள்லாம் வருதுங்க. என்னதான் இவன் சூப்பரா மேக் பண்ணியிருந்தான் அப்படின்னாலும் உடனே இவரு, நீ கண்டிப்பா சிங்கப்பூர் வந்துதான் ஆகணும், உனக்கு பார்டெண்டிங் தான் பண்ணணும் அப்படின்னா ஹோட்டல்ல இருக்க ஒன் ஆஃப் த ரூம்ஸ்ல நீ போயிட்டு பார்டெண்டிங் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ சொல்றான், உங்க அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னா நீயும் கிவ் அப் பண்றியா இல்லையா அப்படின்றது உன்கிட்டதான் இருக்கு, இந்த முடிவை நீ தான் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. உடனே இவன் ஒரு பிரிட்ஜ் கிட்ட போய் நின்னுக்கிட்டு நான் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோ இவன் எந்த மாதிரியான முடிவெடுப்பான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட் வித் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை பாய்.